தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க மொபைல்ல சிஸ்டம் ஆப்ஸ் எப்படி அன்இன்ஸ்டால் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டம் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு புது மெத்தட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டுருக்காக நான் இப்போ வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல்லையும் இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஓப்போ, விவோ, சாம்சங், எனி பிராண்ட், எக்ஸ்மியாமையில் கூட ஒர்க் ஆகும். இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 3. இப்போ என்னோட பழைய மொபைல் ரெட்மி நோட் 4, நோட் 5, நோட் 5 ப்ரோ, எனி பிராண்ட்ஸ் உங்களோட என்ன மாடலில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிற ரொம்ப டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க மெயினாக. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. இப்போ என்னோட மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே மூவிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கூகுள் டியோ இருக்கு, ப்ளே மியூசிக் இருக்கு, ஹேங் அவுட் இருக்கு, மேப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படலை, அதனால நான் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் இப்போ டெமோவோடய காமிச்சிடுறேன். ஸோ இதை ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், ரெட்மி மொபைல்ஸில் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போ ஒரு ட்ரிக்ஸ் மூலயமா நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணால் அஃபிஷியலாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் பிளே ஸ்டோருக்கே போயிடுங்க. பிளே ஸ்டோருக்கு போயிட்டு இதில் ரைட் கார்னரில் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணதும் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் அண்ட் டெலீட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ரௌசிங் ஃபார் ஆர்டிகல்ஸ்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், கண்டிப்பாக 100% இருக்கும். ஏன்னா நான் 2-3 மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் நான் காமிக்கிறேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வந்து டேப் டு கோ டு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லா மொபைலுமே இதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதை கிளிக் பண்ண நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்க ஆப்ஸ்குள்ள போகும். அதாவது சிஸ்டம் ஆப்ஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் நீங்களா இன்ஸ்டால் பண்ணலாம் இருந்தாலும் சரி. ஸோ இதுல வந்து நான் எனக்கு தேவைப்படாத அப்ளிகேஷன் நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ண போற ஆப் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே மியூசிக். ஸோ இதை தான் நான் அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். இதுல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அன்இன்ஸ்டால் த அப்டேட்னு இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்றேன். ஸோ ப்ராசஸிங் நடக்குது இப்போ. ஓகே, இது வந்து எல்லா மொபைலுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ ரொம்பவே ஈஸி தான் இது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு டிசேபிள் கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி அன்இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது வந்து 2 வாட்டி இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஃபினிஷ்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மெனு போயிட்டு நான் பார்க்குறேன், இந்த ஆப் வந்து இருக்குதான் நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளே மியூசிக்ன்ற ஆப்பை இப்போ காணாமல் போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே மூவிஸ்ன்ற ஆப்பை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, பேக் வந்துடலாம். இப்போ ப்ளே மூவிஸ்ன்ற ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ டிசேபிள்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் டிசேபிள் பண்ணுறேன். அன்இன்ஸ்டால் கேட்குது. ஸோ அன்இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இது எல்லா மொபைலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் கைஸ். ரொம்பவே ஈஸியான மெத்தட். இது நீங்கள் பண்ணுறதுனால என்னென்ன விஷயம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ இப்போ இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இது பேக்கில் இருக்கா பாருங்க. ஸோ ப்ளே மூவிஸ் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணேன். ஸோ இப்போ நான் இன்னொரு வாட்டி டிசேபிள் பண்ணுறேன். இப்போ 2வது வாட்டி பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். இப்போ எனேபிள் தான் கேட்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே மூவிஸ்ன்றது காணாம போயிடுச்சு பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக அஃபிஷியலாகவே நீங்களாவே பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ ஈஸியாகவே இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ரேம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலே போதும், உங்கள் மொபைல் வந்து ஸ்பீட் ஆகும். அதே மாதிரி ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஈஸியாக நடக்கும்.
தேவையில்லாத ஆப்ஸை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க கைஸ். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. தேவையில்லாத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மொபைலுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கூகுள் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் டெலீட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உண்மையுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தெரியாமலே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் everyone. Bye bye guys. Peace out. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். Thank you.